வணக்கம் வணக்கம் வணக்கம். காலமே நாங்கள் வெளிக்கிட்டாச்சு. எங்கே அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கு போக போகிறோம். கோவில் நேற்று போயிருக்கணும். ஆனால் நேற்று கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அதுதான் லேட் ஆகிட்டு வந்த நேரம் அப்படி இருட்டாயிட்டு அப்படியே சாப்பிட போயிட்டு அப்படியே நேரம் போனதால போக கிடைக்கல. என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் வெக்கையா இருக்கு. அந்த அளவு வெக்கையா இருக்கு. அந்த அடிக்கிற காத்து அவ்வளவுமே சூடா இருக்கு. உண்மையிலேயே அந்த ரோட்ல நின்று வேலை செய்யறாக்கள், ரோட்ல போய் வராக்களை பார்க்க அவ்வளவு பாவமா இருந்துச்சு. எப்படி நினைக்க இங்க பழகி இருப்பாங்க அவங்களுக்கு. இந்த காலநிலை இங்க பழகிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. இப்ப இலங்கையிலும் வெயில் தான், ஆனா எங்களுக்கு இலங்கையில இருக்கிற வெயில் கொஞ்சம் தாங்க கூடின மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வழக்கம் நினைக்கிறேன். இப்ப நாங்க வடபழனி கோயிலுக்கு வந்திருக்கோம், முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். உள்ள போயிட்டு வினுஸ்காவோட ஒரு சின்ன அர்ச்சனை கொடுத்துட்டு அப்படியே நாங்க சென்னைக்குள்ள இருக்கிற விஷயங்களை பார்க்க போறோம். இப்ப கோயிலுக்குள்ள போகும்போது ஏராளமான மக்கள், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஆலயம் அழகான ஒரு சூழல்ல இருக்கு, வித்தியாசமான சூழல்ல இருக்கு. நிறைய மக்கள் லைன்ல நின்று அப்படியே சாமி தரிசனத்துக்காக நிற்கிறாங்க. நாங்கள் இந்த பக்கமாக அர்ச்சனை, அதாவது இந்த பக்கம் தான் அர்ச்சனை கொடுக்கலாம்னு சொன்னாங்க. 5 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு டிக்கெட்டு முன்னுக்கு நாங்கள் பூசை அந்த பேக்கில் வாங்கினது 40 ரூபான்னு நினைக்கிறேன். 40 ரூபா. வினுஸ்கா வெயில்ல ஆள்ட முகம் மாறிடுது. முகம் அப்படியே மாறிடுது. மற்றது என்னடா செய்கிற எதுடா செய்கிற அப்படின்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தா. ஆனால் எல்லா இடமும் கூட்டிக் கொண்டு போகணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சது. ஆனால் எல்லா இடமும் கூட்டிக் கொண்டு போக கிடைக்கல. ஏன்னா சரியான முறையில் இப்போ புதுசண்டோடி அவருக்கு இந்த சூழல் கொஞ்சம் பழக்கப்படலாம் இருக்கு. கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்ச பிறகு சரியா இருக்கும் நினைக்கிறேன். அப்ப நாங்க இன்னும் நிறைய இடங்களுக்கு கூட்டி போற ஒரு பிளான் இருக்கு. இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சென்னைக்கு வந்தாலே இவரை சந்திக்காம நாங்க போக மாட்டோம். செல்வராஜன் கொஞ்சம் உடம்பு வச்சுட்டீங்க, கொஞ்சம் குண்டாயிட்டாரு. செல்வராஜன் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க அங்க இலங்கையில நின்று என்ன உதவி நாங்க இங்க கேட்டாலும் சும்மா முடிச்சிருவாரு. ஒரே நேரத்துல பதில் உடனே வரும். நிறைய பேர் இவர் நம்பர் கேட்பாங்க. நிறைய பேர் சந்திச்சாங்களாமா? 2 வருஷத்துக்கு பிறகு நான் இவரை சந்திச்சுக்கேன். மேலங்க 2 வருஷத்துக்கு பிறகு சந்திச்சிருக்கான். ஸ்லிம் ஆயிட்டீங்க. ஏன் இப்படி இந்த பொய் சொல்றீங்க நீங்க? பொய் என்ன மிரட்டிருக்கீங்க போல. வாட்ஸ்அப்புக்கு கால் மெசேஜ் வந்தா மிதுனே யோசிக்கிறார். என்ன இப்படி சொல்றாரு? அவர் அப்படிதான். ஓகே, நாங்க இப்ப எங்க போறோம்? காரைக்குடி. பாத்தீங்களா? 2 வருஷத்துக்கு முதல்ல என் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறார். ஒரே ஆள் உள்ள வந்தா முதலாவது எங்க போவோம்ன்றாரு தெரியும். ஓகே போ. அண்ணன் ஆட்டோ வந்தா இருக்கு, பழமையான ஆட்டோ தான். என்ன புதுசா மாத்திட்டீங்களா? அதேதான் பெயிண்ட் பண்ணீங்களா? பேரண்ட பேர் அது இது அப்பா பேர் மூணுசாமி. அப்பா பேரு ஓகே ஓகே. அதெல்லாம் இங்க பேர்லாம் இதுல அப்படி பொறிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே பாருங்க, நல்லா இருக்கு. நல்ல ஐடியா. அந்த மஞ்சளுக்கு தான் காசு வித்தியாசமா இருக்கு. பேர குழந்தையோட வடியா அந்த மாதிரி நல்லா இருக்கு. ஆட்டோ நல்லா இருக்கு. மஞ்சள் நீங்களே மஞ்சள் நானும் இன்றைக்கு மஞ்சள் தான் வந்திருக்கேன். மஞ்சள் வந்திருக்கேன். மிதுன் ஓகே ரெடி போலாம். நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஆட்டோ நல்லா இருக்கு. நான் மீட்டர்லாம் வழியா வித்தியாசமா போட்டிருக்கீங்க, நல்லா பெயிண்ட் பண்ணி. இது முன்னுக்கு பின்னேட பேரா? எல்லார பேரும் ஆட்டோல இருக்கு. காடு அதான் நல்லா இருக்கு. இப்படி ஆட்டோ அங்கே நமக்கு இந்த மாதிரி உயரமான ஆட்டோ இல்லை தானே? அங்கே கொஞ்சம் பதிவு நம்ம ஏரியாவில் இருக்க ஆட்டோ அகலம். நீங்க செய்து கொள்வீங்களா? அப்படி பண்ணலாமா? இங்க புது வண்டி வாங்கினா ஒரு 20,000 செலவு பண்ணணும். ஆனா பெயிண்ட் மட்டும் மஞ்சள் மட்டும் தான். மஞ்சள் தான். ஓகே, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வித்தியாசம் வரும். இந்த மீட்டர் போய் பாவிக்கிறீங்களா? 2 வருஷத்துக்கு முதல்ல பாவிச்சதா? வேலை செய்யாது. ஆனால் வச்சிருக்கீங்க, வேலை செய்யாது. இப்போ எது பாவிக்கிறீங்க? இப்போ பேசி போறது இல்லாட்டி போனா அப்பெல்லாம் இல்லை தானே? ஆனால் நல்லா இருக்கு ஆட்டோ, வித்தியாசமா இருக்குது. என்னது? ஃபோன் வைக்கிறதுக்கு. ஓகே. நந்தி சொல்லுங்க. பிள்ளையார் எல்லாம் இருக்கு. ராவணன் ஊராமா? இலங்கைனாலே ராவணன் ஊர் தான். வரேன். தேங்க்ஸ். பாய்.
மிதுனுக்கு பசி. நாடு சிக்கன் இருக்கு, நாட்டுக்கோழி மசாலா பிரியாணி இருக்கு. வெளியில வந்து வெங்கலம், உள்ளுக்கு வந்து சில்வர். இங்க வந்து பெப்சி கோக் இல்லைன்னு சொன்னாங்க. கோலி சோடா என்னன்னு சொல்லுவாங்க அதுக்கு? கோலி சோடா. இது என்ன லெமன்? அது லெமன். இது ஓப்பன் பண்ணுங்க. இப்படியா? இதை ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு தெரியுமா அது? அப்படியே ப்ரெஸ் பண்ணா உள்ள விழுந்துட்டாரு. எப்படி ஜப்பான்ல பாத்தீங்களா? வீடியோ பார்த்துருக்காங்கல்ல ஜப்பான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன டேஸ்ட் வருது? தேசிக்கா தண்ணி தான். தேசிக்கா தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. இதில் கொட்டுது எனக்கு. கோலி சோடா தேசிக்கா தண்ணி பிடிச்சிருக்கா? நல்லா இருக்காமே அவருக்கு பிடிச்சிருக்கான். ஓ நல்லா இருக்கு. நல்லா இனிக்குது. கேஸ் இல்லை. இந்த கோக் பெப்சி மாதிரி கேஸ் இல்லை. நல்லா இருக்கு. இங்கே இன்னொரு விஷயம் நான் முதல்ல அவதானிச்சது தான், வாழையில தான் போடுவாங்க. லஞ்ச் ஷீட் வந்து பாவிக்க மாட்டாங்க. அந்த பொலித்தீன் ஷீட் பாவிக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தான் இருந்து இல்லைன்னு இல்லை. ஆனால் என்ன சொல்றது, இன்னொரு தடவை வந்து சாப்பிடலாம், இன்னும் 2 தடவை சாப்பிடலாம் அப்படின்றத விட எப்போ வரும்போது நம்ம சாப்பிடலாம். ஓகே நல்லா தான் இருக்கு. நம்ம அங்கே சாப்பிட்றத விட நல்லா தான் இருக்கு. இங்கே வந்து பிரியாணி விலை இதை கரெக்டாக சொல்லணுன்றது நான் விலை பார்க்குற கொஞ்சம் கூட. அதாவது ஒரு சிக்கன் பிரியாணி வந்து 290. சரியா? 290. அதோட நாட்டுக்கோழி பிரியாணி வந்து 350 ரூபா. அதோட ஆட்டுக்கறி மிளகு வந்து 330 ரூபா. அதோட தண்ணி போத்தல் வந்து 19 ரூபா. 19 ரூபா தண்ணி போத்தல். பாத்தீங்களா? கோலி சோடா 60 ரூபா. கோலி சோடா எனக்கு சொல்லுங்க. இதுல வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க தானே? ஜிஎஸ்டி 2.5%. இது திரும்ப இன்னொன்று போட்டிருக்காங்க. அது வந்து ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட். ஓ ரெண்டுக்கும் ட்ரேஸ். ஏன் அப்படி? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்று, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று. அவங்களுக்கும் போகுது டாக்ஸ், அவங்களுக்கும் போகுது டாக்ஸ் போகுது. அந்த டாக்ஸ் வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அவங்க. அதான் லேட்டாக. யார் ரிட்டர்ன் பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்க பண்ணுற இல்லை. அது வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுவாங்க. ஆனால் முதல் பணம் அவங்களுக்கு போயிடாது. ஓகே. எடுத்து போட்டு திரும்ப கொடுக்குறாங்க. நம்ம திருப்பி கொடுக்குறாங்கன்னா என்ன கணக்குன்னு பார்ப்பாங்க. ஓகே. அது இப்போ தான் நடைமுறைக்கு, மோடி வந்தவொன்னு நடைமுறைக்கு வந்தது. அவர் தானே இப்போ இருக்காரு 15 வருஷமா, 10 வருஷமா தான் இருக்காரு. நடுப்பில் தான் போட்டாங்க அந்த சட்டம். அந்த ஜிஎஸ்டி தொகை வரலன்னு இவங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கொடுத்துன்றாங்க. இது அரசியல் பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது. ஆனால் இந்த காசு ரிட்டர்ன் வந்துடும். நாங்கள் இங்கே வந்துட்டு போயிட்டோம். நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது கிடையாது. இது ஏர்போர்ட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியா? இது ஏர்போர்ட்டில் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் முன்னாடியே போனீங்கன்னா இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நாங்கள் அந்த பில்லெல்லாம் வச்சுருந்தா போகலாம். மக்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, எங்களுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி. போய் நாங்கள் போகும்போதே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓ பார்த்தீர்களா? அப்போ நாங்கள் சாப்பிட்ற பில் அவ்வளோத்தையும் சேர்க்கிறோம். ஏன்னா ஒன்றும் இல்லை, எங்களுக்கு சாப்பிட்ற மட்டும் தான் பில் வரும். முன்னாடியே ஒரு 2 ஹவருக்கு முன்னாடியே போயிட்டு அங்கே எல்லாத்தையும் கொடுத்து துணி வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் சரி, நீங்கள் அந்த பில்லை அங்கே சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே போகலாமா? ஓகே மிதுன் வாங்க இருங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இல்லை நாம நார்மலாக சிங்கப்பூர் போனாலும் அப்படி இருக்கு. ஆனால் இங்கே அப்படி இருக்கான்னு இப்போ தான் எனக்கு தெரியும். உண்மையாக தெரியாது. ஆனால் முதல் மாதிரி இல்லை, கொஞ்சம் லைட்டுகள் குறைவாக இருக்குது சென்னையில். இரவுல முதல் நல்லா பலபலன்னு எல்லா இடம் எங்கே பார்த்தாலும் லைட்டாக இருக்கும். ரோடு லைட் கிடையாது. ஏன் லைட் குறைஞ்சிட்டாங்க? இங்கே இருட்டாக இருக்கு. எல்இடி போட்டாங்க. ஆனால் குறைவாக இருக்கு. நான் போன வாரம் வரும்போது நல்ல வெளிச்சமா இருந்தது. 11 மணிக்கு வரைக்கும் அவ்வளவு வெளிச்சம் வந்தது. நான் போன வாரம் ரோட்ல நடந்து போய் நிறைய வீடியோ எடுத்தேன். இவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் கரண்ட் ப்ராப்ளம் தான். கரண்ட் குறைச்சிட்டாங்க. லோ வோல்டேஜ் ஆகிடும். லோ பட்ஜெட் ஆகிட்டாங்க போல. நிறைய சிக்கனப்படுத்துறாங்க போல கரண்ட்டை. சென்னையிலிருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், ஏன் வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, வீதி விளக்குகள் ஏன் சென்னையில் குறைச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறோம். ஆர்ஜே சந்துரு வீலப் யூடியூப் சேனல், ஆர்ஜே மேனகா ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் விமான பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு, நீங்கள் வந்து வெளிநாடு போகும்போது ஏர் டிக்கெட்டை பெற்றுக்கொள்கிறதுக்கு NNIR ட்ராவல் பார்ட்னர் கொழும்பு 6ல் இருக்காங்க, WC மாவட்டத்தில். அவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய தகவல்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வெளிநாடு போகும்போது ஏர் டிக்கெட்களை இலக்குவாக மிக மிக வேகமாக உங்களுக்கு தேவையான மாதிரி தேவையான இடத்துக்கு புக் பண்ணிக்கொள்ளலாம்.